கற்போம் கற்பிப்போம். Dear students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அதாவது ஆப்டிக்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போனாலுமே இது ஒரு கண்டிப்பாக மேபி சான்சஸ் நிறைய இருக்குது. சயின்ஸ்லி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ப்ளீஸ் லிசன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சன்லைட் என்டர் த அட்மாஸ்பியர் and the atoms and molecules of different gases present in the atmosphere refract the light in all possible direction. முதல்ல ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னா என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழில் வந்து ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சன்லைட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர் இருக்கலாமா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டயக்ராம் எடுத்துக்கணும். இப்போது எர்த்தோட அட்மாஸ்பியரில், அதாவது சன்ரைஸ் உங்களுக்கு தெரியும், சன் ரேஸ் வந்து இந்த எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஆல்ரெடி நம்ம எர்த் அட்மாஸ்பியர் நிறைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் கேஸஸோட ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்குமா. ஸோ அதில் பட்டு இந்த லைட் வந்து எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லையுமே வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். இதைத்தான் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, சன்லைட் வந்து அட்மாஸ்பியருக்குள்ள என்ட்ரு ஆகும்போது நிறைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும், டிஃப்ரெண்ட் கேஸஸோடது. அந்த மாலிகுல்ஸ் ஒரு ஆட்டம்ஸில் வந்து பட்டு நம்ம லைட் வந்து ரிஃப்ராக்ட் ஆகிற கான்செப்ட் தான் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க. ஓகே, in this phenomenon the beam of light is redirected in all the direction when it interact with the particle of medium. மீடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த ஏருங்கிறது, அந்த அட்மாஸ்பியருங்கிறது மீடியம். ஸோ இந்த மீடியமில் உள்ள எல்லா பார்ட்டிக்கல்லையுமே இந்த லைட் வந்து பட்டு இன்ட்ராக்ட் ஆகுதா, இந்த பார்ட்டிக்கல் ஆஃப் த மீடியம் வந்து ஸ்கேட்டர்னு சொல்லுவாங்க. எதில் பட்டு ஸ்கேட்டரிங்கிறது நடக்குதோ அதை வந்து ஸ்கேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொரு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, லைட் என்டர் டு த அட்மாஸ்பியர். லைட் வந்து அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும்போது ஆல்ரெடி நம்ம அட்மாஸ்பியர் நிறைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஓடுது. அதில் லைட் படும்போது அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். அந்த டிஃப்ராக்ட் ஆகிற அந்த எதில் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகுதோ அந்த பார்ட்டிக்கிளை வந்து நம்ம ஸ்கேட்டர்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் போகலாம். டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா, மேஜராக நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எந்த பேசிஸில் அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் த பீம், எனர்ஜியை வச்சு தான் பண்ணுறாங்க. ஓகேவா? எலாஸ்டிக்னா வந்து எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீமும் ஸ்கேட்டர்டு பீமும் வந்து சேமாக இருக்கும். அதாவது ஒரு மீடியமில் வந்து ஒரு லைட் வந்து படுதுன்னு வச்சுக்கோங்களேன், சன்லைட்டோ இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து படுது அப்படின்னா, இது ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸ்கேட்டர் ஆன பிறகு, ஓகேவா, இதில் வர எனர்ஜியை வச்சு, எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் அந்த ஸ்கேட்டர்டு பீம் இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட் டூ டைப்ஸாக நம்ம பண்ணுறோம், எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் வந்து எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் பீம் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இன்சிடென்ட் as well as ஸ்கேட்டர்ட் பீம் எனர்ஜி வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நாட் சேம், எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் பீம் and the scattered beam of light are not same, then it is called inelastic scattering. இது inelastic scattering சொல்லுவாங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங் டூ டைப்ஸ், எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக். டிபெண்ட்ஸ் ஆன் த எனர்ஜி, அதாவது இன்சிடென்ட் அண்ட் ஸ்கேட்டர்ட் பீமோட எனர்ஜியை வச்சு இது டிஃபர் பண்ணுறாங்க. இஃப் இட் இஸ் சேம் அதை வந்து எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இன்எலாஸ்டிக்கில் வந்து 4 டைப்ஸ் மேஜர்லி. இது அந்த யார் டிஸ்கவர் பண்ணாங்களோ அவங்களோட நேம்லேயே வந்திருக்கும், மோஸ்ட்லி இதெல்லாம் சயின்டிஸ்ட் நேம்ஸாக தான் இருக்கும். ரெய்லிக் ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் அண்ட் ராமன். ஓகேங்களா? இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் 4 டைப்ஸ்: ரெய்லிக், மீ ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் வரும். ஓகேவா? இப்போ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் என்னன்னு பார்த்தாச்சு, ஸ்கேட்டர்ஸ்னால் என்ன தெரியும், டைப்ஸில் இன்எலாஸ்டிக் அண்ட் எலாஸ்டிக் தெரியும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த 4 ஸ்கேட்டரிங் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரெய்லிக் ஸ்கேட்டரிங். ரெய்லிக் ஸ்கேட்டரிங் வந்து இது அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட் பை த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் த கேசஸ் இன் த எர்த் அட்மாஸ்பியர். இப்போ நான் சொன்னேன் இல்லை, அந்த எக்ஸாம்பிளை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது சன்லைட் வந்து எர்த்துக்கு ரீச் ஆகும்போது அட்மாஸ்பியரில் உள்ள மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அதோட பார்ட்டிகல்ஸில் வந்து பட்டு ஸ்கேட்டர் ஆகிற கான்செப்ட் தான் வந்து ரெய்லிக் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்க. ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸஸ் இன் த எர்த். எர்த்தோட கேஸஸ் இருக்குல்ல,
அதில் உள்ள மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் மூலியமாக ஸ்கேட்டரிங் நடந்துச்சுன்னா அது பேர் ரேலிக் ஸ்கேட்டரிங். ரேலிக் ஸ்கேட்டரிங் லா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. இந்த wavelength அப்புறம் இந்த சில டெர்மினாலஜிஸ்லாம் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. amount of scattering is inversely proportional to wavelength. அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது அதிகமாச்சுன்னா இது குறையுமா. எனக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் அதிகமாகுது அப்படின்னா எனக்கு வேவ் லெங்த் வந்து குறையும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக அதான். ஓகேவா. ரேலிக் ஸ்கேட்டரிங் லா ஸ்டேட்ஸ் தட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லெங்த். ஸோ ஜஸ்ட் இது ரிமூவர் மட்டும் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் எஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லெங்த்தோட ஃபோர்த் பவர். ஓகே. அக்கார்டிங் டு திஸ் லா, shorter wavelength colors scattered much more than the longer wavelength colors. ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு wavelength உண்டு. ஸோ இந்த லா படி நம்ம ரேலிக் ஸ்கேட்டரிங் லா படி சொன்னோம் அப்படின்னா, ஷார்ட்டர் wavelength கலர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஈஸி மச் மோர் ஸ்கேட்டர் than the longer wavelength கலர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 கலர் இருக்கு அப்படின்னா, நான் இங்கே 2 கலர் எடுத்துக்கிறேன். இந்த 2 கலருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேவ்லெங்த் இருக்குமா. ஸோ இதோட ஸ்கேட்டரிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக ஷார்ட்டர் வேவ்லெங்த் உள்ள கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லாவே ஸ்கேட்டர் ஆகும். ஏன்னா எனக்கு அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ வேவ்லெங்த் குறையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு ஷார்ட்டர் வேவ்லெங்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஸ்கேட்டர் மோர். எனக்கு வேவ்லெங்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் ஸ்கேட்டர் லெஸ். According to this law, the shorter wavelength colors scatter much more than the longer wavelength. First one, adile நம்ம understand பண்றது. Next one வந்து when sunlight passes through the atmosphere, the blue color shorter wavelength scatter to a greater extent than the red color longer wavelength. This scattering causes the sky to appear in the blue color. Mostly sky ஏன் blue colorல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா, இதோட ரீசன் ரேலிக் ஸ்கேட்டரிங்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ப்ளூ கலர் வந்து வேவ்லெங்த் வந்து கம்மி. ஓகேவா, கம்பேர்ட் டு ரெட் கலர். ஸோ பாசிபிளி ஒரு சன்லைட் வந்து அட்மாஸ்பியரில் பாஸ் பண்ணும்போது ப்ளூ கலரோட வேவ்லெங்த் கம்மியாக இருக்கிறனால ஈஸியாக அதிகமாக ஸ்கேட்டர் ஆகிடுது கம்பேர்ட் டு ரெட் கலர். ஸோ அதனால தான் எனக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ உங்கள்கிட்ட ப்ளூ கலர் ஏன் ஸ்கை இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற லா எது, இல்லை என்ன டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்லேருந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஈஸியாக உங்களோட சொல்ல முடியும் ரேலிக் ஸ்கேட்டரிங்னு. ஓகேவா. அடுத்த கான்செப்ட் வந்து சன்ரைஸ் அப்பயோ இல்லை சன்செட் அப்பயோ. ஃபார் எக்ஸாம்பிள் சன்ரைஸ் பிக்சரு. இந்த சன்ரைஸ் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, the light rays from the sun has to travel larger distance in the atmosphere than the known. Hence most of the blue lights are scattered away and only the red light which gets scattered reaches. Therefore color of the sun is red at the sunrise. அதாவது சன்ரைஸ்லேயும் செட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். கலர் ஆஃப் த சன் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஏன் ரீசன் அப்படின்னா, அட் சன்ரைஸ்லேயும் சன்செட்லேயும் லைட் ரேஸ் வந்து லாங்கர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நூன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரீச் ஆகிடுச்சு. பட் சன்ரைஸ் அப்பையும் சன்செட் அப்பையும் இட் நீட் டு ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அதனால மோஸ்ட் ஆஃப் த ப்ளூ லைட்ஸ் வந்து ஸ்கேட்டர் அவே ஆகிடும். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால ப்ளூ கலர் வந்து ஸ்கேட்டர் அவே ஆகிடும். ஒன்லி ரெட் கலரால் மட்டும்தான் நம்மளால ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து சன் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சன்ரைஸ் அப்பையும் சன்செட் அப்பையும். ஸோ ரேலிக் ஸ்கேட்டரிங்கில் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இட் வில் எக்ஸ்பிளைன் த வாட் இஸ் ரெண்டு பர்பஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்கை ப்ளூவாக அப்பியர் ஆகிறது ஏன், அதுக்கப்புறம் சன் வந்து ஏன் ரெட்டாக இருக்குது சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்பையும், அதை ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் அந்த வேவ் லெங்த் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங்கை வச்சு ஒரு ரிலேஷன் சொல்கிறாங்க. இவ்வளோ தான். த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் ஆட்டம்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், சன்லைட் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியரில் பட்டு ஸ்கேட்டர் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேலிக் ஸ்கேட்டரிங். அதோட சிம்பிளாக லா சொல்லணும்னா, அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் பவர் ஆஃப் இட்ஸ் வேவ் லெங்த். ஷார்ட்டர் வேவ் லெங்த் வந்து மச் மோர் ஸ்கேட்டர் ஆகும் தென் த லாங்கர் வேவ் லெங்த். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், தென் சன் அப்பியர் இன் ரெட் கலர் வைல் சன்ரைஸ் அண்ட் சன்செட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மீ ஸ்கேட்டரிங். மீ ஸ்கேட்டரிங் ரொம்ப ஈஸி தான். என்னன்னா, it takes place when the diameter of the scatter is similar to or larger than the wavelength of the incident light.
இது ஒரு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இட் டேக்ஸ் பிளேஸ் வித் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டர்னா உங்களுக்கு தெரியும். அதாவது எந்த பார்ட்டிக்கலில் மீடியமில் உள்ள பார்ட்டிக்கலில் பட்டு ஸ்கேட்டரிங் நடக்குதோ அதான் வந்து ஸ்கேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டர் இஸ் சிமிலர் டு ஆர் லார்ஜர் தென் த வேவ் லென்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஒரு இன்சிடென்ட் லைட் எக்ஸாம்பிள், ஒரு சன்லைட் வந்து இங்கே பார்ட்டிக்கல் மேலே இன்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட வேவ் லென்த் இருக்குல்ல, இதோட வேவ் லென்த் ஈக்குவல் ஆர் லார்ஜர் தென் த ஸ்கேட்டரோட டயாமீட்டர். இந்த ஸ்கேட்டர் பார்ட்டிக்கல், இந்த பார்ட்டிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்குலர் பார்ட்டிக்கலாக இருக்குன்னா இதோட டயாமீட்டரை விட ஈக்குவலாகவோ இல்லைன்னா அதிகமாகவோ இருக்கும். எது? இன்சிடென்ட் ரேவோட வேவ் லென்த். ஸோ இது சொல்கிறது தான் மீ ஸ்கேட்டரிங். இட் இஸ் ஆல்சோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னு சொல்கிறாங்க. தென் மீ ஸ்கேட்டரிங் வந்து காசஸ் பை போலன், டஸ்ட்டு, ஸ்மோக்கு. அதாவது டஸ்ட்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஜன்னல் வழியாக காலைல சன்ரைஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், தான் அடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸ்மோக்கு, டஸ்ட்டு, வாட்டர் ட்ராப்லெட் அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த லோயர் போர்ஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் லோயர் போர்ஷனில் உள்ளது எல்லாத்தையுமே மீ ஸ்கேட்டரிங் மூலியமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? மீ ஸ்கேட்டரிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஒயிட் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிளவுட் இருக்குல்ல, கிளவுடோட ஒயிட் அப்பியரன்ஸ் வந்து எதனால நடக்குது அப்படின்னா இந்த மீ ஸ்கேட்டரிங் மூலியமாக தான். ஓகே, எப்படி நம்ம சன்ரைஸ் சன்செட்டு இப்போ ரெட்டாக இருக்குங்கிறது வந்து ரெயிலுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி கிளவுட் அப்பியரன்ஸ் இன் ஒயிட் கலர் வந்து மீ ஸ்கேட்டரிங்னால தான். தென் ஒன் ஒயிட் லைட் ஃபாலோ ஆன் த வாட்டர் ட்ராப், ஆல் த கலர்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் விச் டுகெதர் ஃபார்ம் த ஒயிட் லைட். நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டியே இல்லாத ஒரு வீட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் நான் பிளேஸ் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சன்லைட் பட உள்ளே எனக்கு பல்பு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுவுமே மீ ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த லைட் ஃபால்ஸ் ஆன் த வாட்டர் ட்ராப்லெட், அந்த வாட்டர் ட்ராப்லெட்டில் விழுகும் பொழுது அதில் உள்ள பார்ட்டிகல்ஸில் பட்டு இட் வில் ஈக்குவலி ஸ்கேட்டர்ட் ஆல் டுகெதர். அது வந்து ஒயிட் லைட் மாதிரி தெரியும். ஓகேவா? இதுவும் வந்து மீ ஸ்கேட்டரிங். ஸோ அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இட் டேக்ஸ் பிளேஸ் அந்த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்கேட்டரோட டயாமீட்டர் வந்து ஈக்குவல் டு ஆர் லார்ஜர் தென் த வேவ் லென்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். நடக்கும்போது தான் எனக்கு மீ ஸ்கேட்டரிங் நடக்கும். இட் இஸ் ஆல்சோ எ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அதாவது எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்சிடென்ட்டுக்கும் என்னோட ஸ்கேட்டர்டு லைட்டுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போனோம்னா டிண்டால் ஸ்கேட்டரிங். டிண்டால் வந்து beam of sunlight enter into a dusty room through a window, then its path become visible to us. அதாவது ஒரு டஸ்டி ரூமில், ஒரு திறக்காத ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூமில் வந்து சன்லைட் பாஸ் ஆகும் பொழுது உங்களால் அந்த பீம் ஆஃப் லைட்டை தெளிவாக பார்க்க முடியும். பிகாஸ் ஆஃப் த டைனி டஸ்ட் பார்ட்டிகல் present in the room of the air scatter the beam of light. ஓகேவா? அதாவது பீம் ஆஃப் லைட்டை வந்து ஒரு டஸ்டி ரூமில் படும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஸ்கேட்டர் பண்ணும். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து டிண்டால் எஃபெக்ட். Scattering of light rays by the colloidal particles in the colloidal solution is called Tyndall scattering or Tyndall effect. Colloidal அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மட்டு, அதாவது ஒரு சேருலாம் இருக்குல்ல, அதாவது சேத்துல பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டிகல் இருக்கும். ஒன்று வாட்டர் பார்ட்டிகல், அது இல்லாமல் உங்களுக்கு மண். இது வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா. ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த கொலைடல் பார்ட்டிகல், இந்த மாதிரி கொலைடல் பார்ட்டிக்கலில் நடக்கிற ஸ்கேட்டரிங்கை வந்து கொலைடல் சொல்யூஷனில் நடக்கிற ஸ்கேட்டரிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க, ஆர் டிண்டால் ஸ்கேட்டரிங். கொலைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக்கலி ஸ்மால் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டிஸ்பர்ஸ்ட். அதாவது ஒரு மெட்டீரியலுக்கு மேலே இன்னொரு மெட்டீரியல் ஈக்குவலாக டிஸ்பர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொலைடுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மட், இதில் வாட்டர் இருக்கும், அதில் வந்து நமக்கு ஈக்குவலாக நமக்கு சாண்டும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டிஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ அதை கொலைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிண்டால் ஸ்கேட்டரிங்கிறது வந்து ஒரு டஸ்டி ரூமில் சன்ரைஸ் வருது, இல்லை சன் பார்ட்டிக்கல் லைட் உள்ள வருதுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை த கொலைடல் பார்ட்டிக்கல் இன் த கொலைடல் சொல்யூஷன். நெக்ஸ்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ராமன் ஸ்கேட்டரிங். ராமன் ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா when a parallel of beam monochromatic அப்படின்னா சிங்கிள் கலர்டு, அதாவது ஒரே கலராக இருந்துச்சு அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோனோ அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம். when a parallel beam of monochromatic light passes through a gas or a liquid or transparent solid, a part of a light ray or scattered. அதாவது ஒரு parallel beam, ஒரு மோனோக்ரோமேட்டிக், ஒரு சிங்கிள் கலர் பீம் வந்து எதில் பாஸ் ஆகுது? ஒரு சாலிட், ஒரு கேஸ்லேயோ ஒரு லிக்விட்லேயோ இல்லைனா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாலிட்லேயோ பாஸ் ஆகும் பொழுது சில பார்ட் ஆஃப் லைட் ரேஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதுதான் வந்து ராமன் ஸ்கேட்டரிங் சொல்கிறாங்க. when a parallel beam of monochromatic light
passes through a solid or liquid or transparent solid or liquid or gas லையோ அது பாஸ் ஆகும்போது a part of light வந்து ஸ்கேட்டர் ஆகும். அதில் உள்ள ஒரு பார்ட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதான் ராமன்ஸ் எஃபெக்ட். Scattered light contains some additional frequencies or wavelength other than that of the incident. அதாவது இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட இது வந்து அடிஷ்னலான ஃப்ரீக்வன்சியும் இல்லை வேவ்லெங்த்தும் இருக்கும். ஓகேவா? அதனால தான் இது இன்னும் வேற என்ன சொல்லலாம், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்லுவோமா? ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து ராமன்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். The scattered light contains some additional frequencies other than that of the incident frequency. ஓகேவா? அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி இருக்கும், இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இல்லாமல். ஸோ இதுதான் ராமன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இது டெஃபினேஷனில் சொல்கிறோம்னா the interaction of light ray with the particles of pure liquid or transparent solids which leads to a change in the wavelength or frequency. அதாவது the interaction of light ray வந்து interact பண்ணுது எது கூட, with a particle of a pure liquidோ இல்லை transparent solidோட பார்ட்டிகல் கூட interact பண்ணுது, which leads to a change in the wavelength or frequency. இதன் மூலியமா ஒரு wavelength இந்த frequency change ஆகுதுன்னா இதை வந்து ராமன் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவாங்க. The interaction of light with the particles of pure liquid or transparent solid which leads to a change in wavelength or frequency. இதுதான் ராமன் ஸ்கேட்டரிங்னு சொல்லுவோம். இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்கேட்டரிங்கோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், கான்செப்ட்ஸ். ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். என்னென்னா spectral lines having a frequency equal to the incident ray frequency. இது ரேலிக் லைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரேலிக் லைன்னா என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் லைன். அதாவது இது மூலியமாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து லைன்ஸ் கிடைக்கும். அதில் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ரேவும் எனக்கு இன்சிடென்ட் ரே ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹேவிங் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட ஃப்ரீக்வன்சியும் இன்சிடென்ட் ரேயோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரேலிக் லைன்னு சொல்லுவோம். இதே ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் விச் ஆர் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி அது வந்து இன்சிடென்ட் ரேவும் அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ராமன் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா எனக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கிடைக்குமா, இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில் இதோட ஃப்ரீக்வன்சியும் என்னோட இன்சிடென்ட் ரேயோட ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரேலிக், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ராமன். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டோக் லைன்ஸ் அப்படின்னா லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி லோயர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி. அதே ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில் வந்து இது எனக்கு இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்டோக் லைன்ஸ்னு சொல்லுவோம். இதே எனக்கு இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி ஸ்டோக் லைன்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிள். ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு த இன்சிடென்ட் ரே ஃப்ரீக்வன்சி வந்து ரேலிக் லைனும், அப்படி இல்லை அது தான் இருந்துச்சு அப்படின்னா ராமன் லைன்னு சொல்லுவோம். ஸோ லைன்ஸ் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி லோயர் தென் த இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டோக் லைனும், லைன்ஸ் ஹேவிங் த ஃப்ரீக்வன்சி ஹையராக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி, லோவராக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டோக் லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா ஸ்கேட்டரிங்கோட பேசிக் பிரின்சிபல் என்ன, எப்படி நடக்குதுங்கிறது தெரியும். எலாஸ்டிக்னா இன்ட்ரெஸ்டிங் என்ன, எனர்ஜி வச்சு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க, அண்ட் டிஃப்ரெண்ட் 4 டைப்ஸ், ரேலிக், மீ, டிண்டால் அண்ட் ராமன். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video. Thank you.